ஹைதராபாத்தில் நான் போன புஃபே ரெஸ்டாரண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் புஃபே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லுவேன். இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வெறித்தனமாக இருந்துச்சு. நிறைய புஃபே ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்து நான் பார்க்கல. மெயின் கோர்ஸில் நான் சொல்கிறேன். ஸ்டார்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மெயின் கோர்ஸுமே இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பிரியாணிலாம் பல ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இங்கே பிரியாணி ஆத்தென்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் லைவ் கவுண்டரு, பாஸ்டா, பிஸ்ஸா, ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க டெசர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்தியன் ஸ்வீட்ஸே நிறைய வச்சுருந்தாங்க. ஆஸ்ட்ரீமே வச்சுருந்தாங்க. ப்ரோனி, நிறைய சீஸ் கேக்ஸ் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க போனோன்னே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டார்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ் நான்வெஜ்ஜில் ஐ திங்க் 7 ஐட்டம்ஸ் கிட்ட வச்சாங்க. எல்லாமே சரி டேஸ்ட் ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது கொண்டாப்பூரில் இருக்கிற பார்பிக்யூ ஹோலிக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இது போல் பல ஹைதராபாத் வ்ளாக்ஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.